மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். சகோதரிகளே, இளைஞர் பட்டாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாத ஆட்சி காலத்தில் இந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த பகுதி முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த பகுதி. விவசாயம் தானே, அதான கலப்பையோடு வந்திருக்க. நானும் ஒரு விவசாயி, உங்களோடு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி, எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. ஏனென்றால் விவசாயி தான் யாரை கண்டும் பயப்படாத ஒரு தொழில், விவசாய தொழில். அந்த ஈடி ரைடு வருது, வருமான வரி வருது, எதுக்குமே கவலைப்படாம நிம்மதியா தொழில் செய்கின்ற ஒரே தொழில் விவசாய தொழில். ஆக இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள் விவசாயிகள். அந்த மக்கள் தான் இங்கே குழுமி இருக்கின்றீர்கள். இரவென்றும் பகலென்றும் பாராம, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம, ரத்தத்தை மண்ணிலே வேர்வியா சிந்தி நம்முடைய விவசாயி தொழிலாளி நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற மக்கள் இந்த மக்கள். அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். விவசாயி என்றால் அந்த விவசாயத்திற்கு தேவையான நன்மைகள் அண்ணா திமுக ஆட்சியிலே கிடைக்கப்பட்டது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய வரலாற்றிலேயே, தமிழக வரலாற்றிலேயே ஒரு 5 ஆண்டில் 2 முறை நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். இந்த பகுதியில் ஏரி நிறைந்த பகுதி. இந்த ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும் நீர். அதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அது முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அதை செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருந்தன. அந்த 14,000 ஏரிகள் முதற்கட்டமாக 6,000 ஏரிகள் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக எடுக்கப்பட்டு இன்றைக்கு தூர் வாரப்பட்டு இன்றைக்கு கோடை காலத்திலே இன்றைக்கு அந்த நீர் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். செஞ்சோம்ல, இது நல்ல திட்டம் தானே. விவசாயிகளுக்கு தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணீரை சரியான முறையில் பாதுகாத்து அதை விவசாயிகளுக்கு கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் எந்த நேரத்திற்கும் எந்த நேரத்திலும் அவருடைய மின் மோட்டாரை இயக்க முடியும். அதற்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தது ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல புயல், வெள்ளம், மழை இதெல்லாம் கடற்கரை ஓரம் வெள்ளத்தால் நெற்பயிர் சேதமடைஞ்ச பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளுக்கு சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிவாரணம் பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி மக்களுக்கு பார்த்து பார்த்து அவருடைய பிரச்சனையை தீர்க்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. அதனால விவசாய தொழிலாளி, அந்த தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலையில்லா கரை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி. அது மட்டுமல்ல, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல சலுகைகள் விவசாய தொழிலாளிக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாய பெருமக்கள் அவர்கள் வாழ்வு மலர வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை நிறுத்தியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய சாதனை. இன்றைக்கு கிராமம் நிறைந்த பகுதி, இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுக்க வேண்டும்.
அதன் அடிப்படையில் அம்மாவோட அரசு இருக்கின்ற பொழுது 2000 அம்மா மினிக்கிளை கொண்டாந்தோம். 2000 அம்மா மினிக்கிளை கொண்டு வந்தோம். இந்த கிராம நிறைந்த பகுதி, மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு ஒரு அம்மா மினிக்கிளைக்கு திறக்கப்பட்டு அங்க அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டா அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா மினிக்கிளைக்கு சென்று சிகிச்சை பெறலாம். அது கூட அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக ஸ்டாலின் மார்களுடைய அரசாங்கம் இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிருக்குது. இந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் என்ன வேணும்? மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் அடுத்த ஆண்டு அமையும். ரத்து செய்யப்பட்ட அம்மா மினிக்கிளை 2000க்கு பதிலாக 4000 அம்மா மினிக்கிளை தமிழகத்திலே தொடங்கப்படும். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களிடையே பேசி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.